அதனுடைய 2வது விஷயம் சரிங்களா. ஏன்னா ஒரு விஷயத்தில் உங்கள்கிட்ட என்னால் முடிக்க முடியறதில்ல. அப்போ அந்த ஒரு வியாதியை உருவாக்கி வச்சிட்றாங்க. ஒன்று சைனஸு, ஆஸ்மா, சர்க்கரை நோய், அந்த நோய், இந்த நோயின்னு சொல்லி. இப்போ இதில் பெரும்பாலும் மனுஷனை அப்படியே அரிச்சு திங்கக்கூடிய ஒரு பெரிய நோய் அப்படின்னு சொன்னால் சர்க்கரை நோய் இப்போ எல்லாத்துக்குமே உருவாக்கியே வச்சுட்டாங்கங்கிறது தான் நிஜம். இன்னொன்று, இது உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை நோயினுடைய தன்மை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொல்லால் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு இருக்குது உங்களுக்கு வந்துடும், உங்கள் தாத்தாக்கு இருந்தது உங்களுக்கு வந்துடும். இது சொல்லினாலேயே அக்செப்ட் பண்ணி அதை மண்டக்குள்ளே ஏற்றி ஒரு சில நோய்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். அவங்களுக்கு அந்த வயசில் அப்படி ஆயிடுச்சா, இந்த வயசில் இப்படி ஆயிடுச்சா, அதனால் அவங்களுடைய பேரன் பேத்தின்னு இருக்கிற அம்மா மகன் இருக்கிறவங்களுக்கும் வர சான்ஸ் இருக்குங்க. பொதுவாக நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் மண்டை மூளை அடமானம் வைக்கக்கூடாதுங்கிறங்காட்டி தான் ஆண்டவன் அதை கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இல்லைன்னா நீங்கள் செயல்படவே கூடாது அப்படின்னு சொல்லி முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் சிந்திக்கிறதுக்குன்னு ஒரு செயல்திறனையும் மண்டக்குள்ளே வச்சுருக்கான், புரிஞ்சுதுங்களா. உங்களுக்கு எது சேரும் எது சேராது, எந்த விளம்பரம் நம்மளுக்கு தேவையானது தேவையில்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க சரிங்களா. இப்போ எதுவுமே இல்லாமல் வாழ முடியாதுன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ்ந்த காலமும் இருக்குது, மிக்சி கிரைண்டர்னு இல்லாத காலத்துலேயும் இருக்குது. அந்த டைம்லேயும் கூட சீக்கிரம் ரெடி ஆகிறவங்க ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அரைக்கிற அம்மிலையும் சரி கிரைண்டர்லேயும் சரி அந்தளவுக்கு கொத்தி இருந்தாங்க. வயசு 70 ஆனாலும் 80 ஆனாலும் 100 ஆனாலும் ஆட்டாங்கல்ல அந்த கை கடக்கடான்னு ஆட்டுற அளவுக்கு பலம் இருந்தது. இப்போ நடக்கக்கூடிய ஒரு பெரிய விந்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரொம்ப மனவேதனைக்கான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்ததில் சொல்கிறேன்.